ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சென்ற திருவாய்மொழி சார உபன்யாசத்திலே ஆச்சாரிய ஹிருதயத்திலே அழகிய மணவாள பெருமாள் நாயனார் திருவாய்மொழியினுடைய ஒவ்வொரு பத்தினுடைய பிரமேய சாராம்சத்தை எப்படி அருளி செய்தார் என்று பார்த்தோம். நாயனார் என்ன பண்ணார்? ஒவ்வொரு பத்துக்கும் 2 அம்சம் என்று சாதிச்சார். ஒரு அம்சம் என்ன? அந்த பத்துல எம்பெருமானுடைய ஏதோ ஒரு குணமானது பிரதிபாதிக்கப்படுகின்றது அப்படின்றது ஒரு அம்சம். மற்றொரு அம்சம், அந்த எம்பெருமான் ஆழ்வாருக்கு ஒரு நிலையை ஏற்படுத்த, அந்த நிலையை, அந்த தசா விசேஷத்தை, தசா அப்படின்னா நிலை, அந்த தசையை ஆழ்வார் நமக்கு வெளியிடுகிறார். நமக்கு எதற்காக வெளியிடுகிறார்? தாம் பெற்ற பேற்றை நமக்கு உபதேசித்தாரே என்றால் நாமும் எம்பெருமான் திருவடிகளிலே ஒரு அணுக்கராக இருக்க பெற்று எம்பெருமான் திருவடிகளை பிராபிப்போம் அப்படின்ற எண்ணத்தோட கிருபையோட ஆழ்வார் வெளியிடுகிறார். அந்த ஆச்சாரிய ஹிருதயத்திலே ஒரு பெரிய சூழ்நிலையிலே தெரிவித்தார். பரத்வ, காரணத்துவ, வியாபகத்துவ, நியந்திரித்துவ, காருணிகத்துவ, சரண்யத்துவ, சக்தத்துவ, சத்தியகாமத்துவ, ஆபத் சகத்துவ, ஆர்த்தி ஹரத்துவ விசிஷ்டன் அப்படின்னு இதுவரையிலும் 10 குணங்கள் ஒவ்வொரு பத்துக்கும். முதல் பத்துல பரத்துவம், அடுத்தது காரணத்துவம், அதற்கு பிறகு வியாபகத்துவம். இது ஒவ்வொரு குணத்தினுடைய தொடர்பு என்ன, சங்கதி என்ன அப்படின்றதையும் போன உபன்யாசத்திலே அனுபவித்தோம். அதையெல்லாம் ஞாபகத்திலே கொள்வது. பரத்துவ, காரணத்துவ, வியாபகத்துவ. வியாபகத்துவம் என்றால் எங்கும் பரவி இருக்கக்கூடிய தன்மை. அதுக்கப்புறம் நியந்திரத்துவம், எல்லாவற்றையும் நியமிக்கக்கூடிய தன்மை, அது 4ஆம் பத்தினுடைய விஷயம். அதற்கு பிறகு காருணிகத்துவம் 5ஆம் பத்திலே. 6ஆம் பத்தில திருவேங்கடமுடையான் திருவடிகளை சரணாகதி பண்ற 6ஆம் பத்துக்கு விஷயம் சரண்யத்துவம், சரணாகதி பண்ண தகுந்த விஷயம். சரண்யனாக எம்பெருமான் இருக்கின்றான், பற்ற தகுந்தவனாக எம்பெருமான் இருக்கின்றான் 6ஆம் பத்து. அதற்கு பிறகு 7ஆம் பத்துல சக்தத்துவம், சரணாகதி பண்ணவனுக்கு தன்னுடைய திருவடிகளை கொடுக்கக்கூடிய, இந்த விரோதியை போக்கி தன்னுடைய திருவடிகளை கொடுக்கக்கூடிய சக்தி எம்பெருமானுக்கு இருக்கு. சக்தத்துவம் 7ஆம் பத்துல. 8ஆம் பத்துல சத்திய காமத்துவம், இப்படி சர்வசக்தியாக இருக்கிறபடினால அவன் அவாப்த சமஸ்த காமனாக இருக்கான். அவன் என்ன வேணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கானோ அது அவனுக்கு ஏற்கனவே இருக்கு. ஆகினால ஒரு குறைவாளனா அவனுக்கு கிடையாது. நம்மளாம் குறைபாடுடையவர்கள். எனக்கு இல்லையே, நான் விரும்பினதின் இடத்துல இல்லையே அப்படின்ற குறைபாடு நமக்கு. எம்பெருமானுக்கு அந்த குறைபாடு கிடையாது. சத்திய காமனாக எம்பெருமான் இருக்கான். அப்புறம் 9ஆம் பத்துல ஆபத் சகத்துவம், இப்படி வேண்டியவற்றை எல்லாம் பெற்றவனாக அவாப்த சமஸ்த காமனாக இருந்தானே என்றால் அப்ப தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு இருப்பானா? அப்படி இருக்க மாட்டான். ஆபத்திலே உதவுவான். ஆபத் சகத்துவம். அதற்கு பிறகு 10ஆம் பத்துல இருக்கிறதுலே பெரிய ஆபத்து என்ன? இந்த சம்சாரம். இந்த சம்சாரத்தால வரக்கூடிய ஆர்த்தி, வருத்தம், அதை போக்கக்கூடியவன் ஆர்த்தி ஹரத்வம். ஆர்த்தி என்றால் வருத்தம், வருத்தத்தை போக்கக்கூடியவன் அப்படின்றது 10ஆம் பத்துக்கு விஷயம் என்று பார்த்தோம். எப்படி ஆர்த்தி ஹரத்வ விசிஷ்டன். இதுவரையிலும் ஆச்சாரிய ஹிருதய சூர்ணிக்கையில நாயனார் என்ன பண்ணார் அப்படின்னா 10 பத்துல எந்த குணமானது எம்பெருமானுடைய குணமானது பிரதிபாதிக்கப்படுகின்றது அப்படின்றத அருளி செய்தார். இதற்கு பிறகு ஆர்த்தி ஹரத்வ விசிஷ்டன், மயர்வை அறுக்க, தத்துவ வேதனம் அறப்பற்று, நெப்தி பல முக்தியை தலைசேர நிஷ்கர்ஷித்து, மோக்ஷ பல விருத்தி செய்ய அர்ச்சித்து, புருஷார்த்த பல அந்நிருச்சி ஒழிந்து, விரக்தி பல ராகம் கழியமிக்கு, பிரேம பல உபாயத்தை புகுந்து, சாதன பல உபகார கைமாறின்றி, கிருத்தஜதா பல பிரதிகிருத்தமானத்தை உணர்ந்து, ஆத்ம தரிசன பல பிராப்தி மரணாவதியாக பெற்று, காலாசக்தி பல கதிக்கு துணை கூட்டின தம் பேச்சை பிறர் அறிய 10 தோறும் வெளியிடுகிறார் அப்படின்றதுதான் முடிக்கிறது. 10 தோறும், ஒவ்வொரு 10 தோறும் தாம் பெற்ற பேச்சை பிறர் அறியும்படியாக வெளியிடுகிறார். முறையை பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு 10லும் ஆழ்வார்க்கின தசை. முதல் 10ல தத்துவ வேதனம் அறப்பற்று, ஆர்த்தி ஹரத்வ விசிஷ்டன், மயர்வை அறுக்க தத்துவ வேதனம் அறப்பற்று. முதல் 10ல பிரசித்தம். முதல் பாட்டிலே என்ன வருது? மயர் வர மதியானம் அருளினன் அப்படின்னு ஆழ்வாருக்கு ஒருவித அஞ்ஞானமின்றி பக்தி ரூபாபன்ன ஞானம், பக்தி என்ற நிலையை அடைந்த ஞானம் அத்தை எம்பெருமான் ஆழ்வாருக்கு அருள் செய்தான். அருள் செய்ததோடு இல்லாமல் அந்த ஞானம் எப்படின்னா, நமக்கும் ஏதோ ஒரு நாள்ல எம்பெருமான் ஆசிரியக்கணும் அப்படின்னு சின்ன துளிர் ஏதாவது ஒண்ணு விழும், ஏற்படும், எழும். ஆனா என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்ச க்ஷணத்திலேயே அது மறைஞ்சு போயிடும், மறந்துடுவோம். நம்ம எம்பெருமானுடைய வைலட்சணியத்தை நாம் மறந்துடுவோம். ஆனா ஆழ்வார் எப்படி கிடையாது. முதல் பத்தில ஆரம்பத்துல மயர்வர மதியானம் அருளினன் அப்படின்னு சொன்னவர் முதல் பத்தினுடைய இறுதியில மறப்பும் ஞானமும் நானும் துறந்திலன் மறக்கும் என்ற சென் தாமரை கண்ணுடு
மரப்பற என்னுள்ளே மண்ணினான் தன்னை மறப்பனோ இனி யான் என் மணியையே. மரப்பற என்னுள்ளே மண்ணினான் என்று எனக்கு எம்பெருமானை பற்றின ஞானம் வந்தது. அது மறவாத படிக்க எம்பெருமான் மேலும் என்ன அனுகிரகம் செய்தான் அப்படின்னு ஆழ்வாருக்கு தத்துவ வேதன மறப்பே இல்லாதத முதல் பத்தில தாம் பெற்ற தசையாக அருளி செய்கிறார். தத்துவ வேதன மறப்பு. தத்துவம்னா தத்துவத்திரையம்னு வச்சுக்கலாம். சித்து அச்சித்து ஈஸ்வரன் எல்லா தத்துவங்கள். அதை பற்றின வேதனம். வேதனம் அப்படின்னா ஞானம் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆழ்வார் 3 தத்துவத்தையும் அறிந்திருக்கார். சித்தையும் அறியறார், அச்சித்தையும் அறியறார். என்னன்னு அறியறார்? இதெல்லாம் தாழ்ந்தது, விடத்தக்கது அப்படின்னு அறியறார். பகவான் அறியறார். எப்படி அறியறார்? அவன் பற்றத்தகுந்தவன் அப்படின்னு அறியறார். அறிந்ததோடு நில்லாமல் தத்துவ வேதன மரப்பற்று, அந்த ஞானமானது மறைஞ்சே போகல. அப்படிப்பட்ட நிலை தான் ஆழ்வாருக்கு முதல் பத்தில ஏற்பட்ட நிலை. அதற்கு பிறகு 2ஆம் பத்தில ஞப்தி பல முக்தி தலை சேர நிஷ்கர்ஷித்து. ஞப்தி பல முக்தி. ஞப்தினா ஞானம். ஆழ்வாருக்கு ஞானம் வந்தாச்சு, பகவான் தான் பிராபியன் அப்படின்ற ஞானம் வந்தாச்சுன்னா அடுத்தது என்ன பண்ணணும்? ஞப்தி பல முக்தி. அடுத்தது ஞானம் வந்தாச்சுன்னா முக்தி தான் பெறணும், மோட்சம் தான் பெறணும், சம்சாரத்துல இருக்க முடியாது. அந்த ஞப்தி பல முக்தி தலை சேர நிஷ்கர்ஷித்து. அங்க ஒரு நிஷ்கர்ஷம் பண்றார் ஆழ்வார். அந்த மோட்சம் எப்படி இருக்கணும் அப்படின்னா என்னுடைய ஆனந்தத்துக்காக இருக்கக்கூடாது, உன்னுடைய ஆனந்தத்துக்காக இருக்கணும். இதை நம்ம ஏற்கனவே நம்மள அருளி செய்ததாக பார்த்த விஷயம்தான். 2ஆம் பத்தில எம்மா வீட்டு திறமம் செப்பம் என் செம்மா பாரபரப்பு தலைசேர் தொல்லை கைமா துன்பம் கடிந்த பிரானே அம்மா அடியன் வேண்டுவர் இதே என்று எம்மா வீட்டு திறமம் செப்பம். என்னுடைய ஆனந்தத்துக்காக இருக்கக்கூடிய வீடு மோட்சம் அப்படின்றது எனக்கு வேண்டாம். எனக்கு உன்னுடைய திருவடிகள் சேர்ந்தா போதும். தனக்கையாக எனக்கொள்ளும் மீதே எனக்கே கண்ணனை யான்கொள் சிறப்பே என்று உன்னுடைய திருவுளத்துக்கு சேர்ந்த மோட்சம் தான் எனக்கு வேணுமே ஒழிய என்னுடைய ஆசைக்காக அப்படின்றதுக்காக மோட்சமானது நான் பெறக்கூடாது அப்படின்ற ஒரு நிஷ்கர்ஷம் அது 2ஆம் பத்திர தாம் பெற்ற தசையாக இங்கு ஆழ்வார் அருளி செய்கிறார். அதற்கு பிறகு மோட்ச பல விருத்தி செய்ய இச்சித்து அர்த்தித்து, மோட்ச பல விருத்தி செய்ய அர்த்தித்து அப்படின்னு அடுத்து நாயனார் சாதிக்கிறார். மோட்சத்துக்கு பலம் என்ன? இங்கேயும் ஒரு அற்புதமான சாஸ்திர தாத்பரியம் இங்க ஒண்ணு புரிந்து கிடக்கின்றது. மோட்சத்துக்கு போயாச்சு, ஜீவாத்மா சம்சாரத்துல கஷ்டப்பட்டு இருக்கான், துக்காஸ்பதமாக சம்சாரம் இருக்கு. இந்த துக்கெல்லாம் கழிய பெற்று மோட்சத்துக்கு போயாச்சு. மோட்சத்துக்கு போனோன்னு என்ன நடக்கும்? பகவத் அனுபவம், பிரம்ம பிராப்தி இப்படின்றத கூட பல சித்தாந்தங்கள்ல இசைவார்கள், ஒப்புக்கொள்வார்கள். ஆனா இந்த மோட்சம் இத்தோட நின்றுடும். மற்ற சம்பிரதாயத்துல எல்லாம் பகவானை போய் பிரம்மத்தை போய் அனுபவிப்பான் ஜீவாத்மா, அதோட நின்றுடும். ஆனா நம்ம சம்பிரதாயத்துல மட்டும்தான் என்ன ஆகுது அப்படின்னா அனுபவ ஜனித பிரீத்தி காரித கைங்கரியம் அப்படின்னு கைங்கரியம் வரைக்கும் மோட்சமானது இழுக்கப்படுகின்றது. அதுதான் இங்க நாயனார் சாதிக்கிறார். மோட்ச பல விருத்தி செய்ய அர்த்தித்து. மோட்சத்துக்கு பலன் என்ன அப்படின்னா விருத்தி. விருத்தினா தொழில் அப்படின்னு அர்த்தம். எப்படிப்பட்ட தொழில்? இங்க அடிமை தொழில், கைங்கரியம். இப்போ மோட்சத்துக்கு போர்த்தே பலன் என்ன அப்படின்னா அங்க போய் கைங்கரியம் பண்ணணும். அப்படிப்பட்ட கைங்கரியத்தை செய்ய அர்த்தித்து. அர்த்தித்து அப்படின்னா விரும்பி ஆழ்வார் விரும்பினார் இல்லையா? அதுதானே 3ஆம் பத்தினுடைய விஷயம். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வடிவிலா அடிமை செய்ய வேண்டும், நாம் அடிமை செய்ய வேண்டும் அப்படின்னு விரும்பினார் 3ஆம் பத்தில. ஆக 3ஆம் பத்தில என்ன ஆழ்வாருடைய தசை அப்படின்னா அந்த கைங்கரிய பிரார்த்தனை அப்படின்ற தசை. அதற்கு பிறகு 4ஆம் பத்தினுடைய சாரம் புருஷார்த்த பல அந்நிய ருச்சி ஒழிந்து. புருஷார்த்தத்துக்கு பலம் என்ன அப்படின்னா எம்பெருமானுடைய திருவடிகள்ல கைங்கரியம், அதுதான் புருஷார்த்தம். அதை தெரிஞ்சுட்டாச்சுன்னா அந்நிய ருச்சி ஒழிந்து மற்ற விஷயங்கள் ருச்சியானது போயிடும். அதுதானே 4ஆம் பத்துக்கு விஷயம். 4ஆம் பத்தினுடைய முதல் திருவாய்மொழி என்ன? ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் அப்படின்ற அந்த திருவாய்மொழியில அந்த பதிகத்துல ஆழ்வார் என்ன பண்றார்? ஐஸ்வர்யம் கூடாது, கைவல்யம் கூடாது அப்படின்னு மற்ற விஷயங்கள் எல்லாம் தளரார் இல்லையா? அதுதான் நாயனார் சாதிக்கிறார். ஆழ்வார் பெற்ற நிலை என்ன அப்படின்னா புருஷார்த்த பல அந்நிய ருச்சி ஒழிந்து அப்படின்னு. 4ஆம் பத்தினுடைய ஆரம்பத்துல நமக்கு உபதேசம் பண்ணார் ஆழ்வார். 4ஆம் பத்தினுடைய கடைசியில நன்னாதார் உருவளிப்பு அப்படின்றது 9வது பதிகம். 4ஆம் பத்தினுடைய பத்துல இருக்கக்கூடிய 9வது பதிகம். அதுல ஆழ்வார் அருளி செய்கிறார். கண்டு கேட்டு உற்று மோந்துண்டுடலும் ஐங்கருவி கண்ட இன்பம் தெரிவறிய அளவில்லா சிற்றின்பம் ஒன்றுடையால் திருமகளும் நீமே நிலானிற்ப கண்ட சதிர் கண்டு ஒழிந்தேன். மற்றதை ஒழிந்தேன். எதை ஒழிந்தேன்? கண்டு கேட்டுற்று மோந்துண்டுடலும் ஐங்கருவி கண்ட இன்பம், அத்தை ஒழிந்தேன், அத்தை விட்டேன். அதே போல தெரிவறிய அளவில்லா சிற்றின்பம், ஆத்மானுபவம் ஆகிற கைவல்யம், அதையும் நான் ஒழிந்தேன். எப்பொழுது? ஒன்றுடையால் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப. ஸ்ரீவைகுண்டத்துல நீயும் பெரிய விராட்டியார் மட்டும்தான் இருக்கீங்க. அந்த காட்சியை நான் சேவித்த பிறகு மற்றதெல்லாம் நான் அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னார். நம்ம ஆச்சாரியால் கேட்டுக்கிற ஸ்ரீவைகுண்டத்துல 2 பேர் தான் இருக்காளான.
அனந்த நித்திய சூரிகள் முக்தாத்மாக்கள்லாம் இல்லையா அப்படின்னா அவர்கள் எல்லாருமே இந்த 2 பேருக்கு அடிமையாக இருக்கிறவர்கள். ஆகையினால ஒரு பிரகாரமா இருக்கிறபடினால இந்த 2 பேர் மட்டும்தான் இருக்கா, மற்றவ எல்லாமே இவர்களுக்கு அடக்கமா அடங்கினவர்கள் அப்படின்றதுனால நீங்க 2 பேர் மட்டும்தான் இருக்கீங்க அப்படின்றத ஆழ்வார் கண்டு என்ன பண்ணார் அப்படின்னா புருஷார்த்த பல அந்நிய ருச்சி ஒழிந்து மற்றதை ஒழிந்த மற்ற விஷயங்களுடைய ஆசையை ஒழிந்தார் ஆழ்வார் என்று 4ஆம் பத்தினுடைய நிலை ஆழ்வாருக்கு ஏற்பட்ட நிலை 4ஆம் பத்திலே என்று நாயனார் காட்டினார். அதற்கு பிறகு விரக்தி பல ராகம் கழியமிக்கு. விரக்தி பல ராகம் மற்ற விஷயத்துல விரக்தி விரக்தா அப்படின்னு கேள்விப்பட்டிருமோ இல்லையா? விரக்தி அப்படின்னா மற்ற விஷயத்துல ஆசையின்மை. மற்ற விஷயத்துல ஆசையின்மைனால இப்ப அதுக்கு என்ன பலன் அப்படின்னா விரக்தி பல ராகம் கழியமிக்கு. ராகம்னா ஆசை, விரக்தினா ஆசையின்மை, ராகம்னா ஆசை. மற்ற விஷயத்துல ஆசை போனபடினால பகவத் விஷயத்துல ராகம் எப்படி இருக்கு அப்படின்னா கழியமிக்கு, கைகழிந்து எங்கேயோ எங்கேயோ வளர்ந்து பெருத்து ஆழ்வாருக்கு. ஆழ்வார் 5ஆம் பத்தில திருக்குறுங்குடி பதிகத்துல சாதிக்கிறார், கழியமிக்கதோர் காதலால் இவள் என்று அன்னை காணக்கூடாள் வடிவில் கீர்த்தி திருக்குறுங்குடி நம்பிய நான் கண்டபின் அப்படின்னு ஆழ்வாருடைய காதலானது எப்படி இருக்குன்னா கழியமிக்கதோர் காதல், எங்கேயோ கைகழிஞ்சு அவ்வளவு வளர்ந்து ஆழ்வாருடைய காதல் என்று ஆழ்வார் தன்னுடைய நிலையை இந்த 5ஆம் பத்தில தெரிவிக்கிறார். ஆக 3, 4, 5 இந்த 3 பத்தியும் பார்த்தோம் எப்படி இருக்குன்னா 3ஆம் பத்தில ஆழ்வார் கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறார். 4ஆம் பத்தில என்ன பண்ணார்? கைங்கரிய பிரார்த்தனை பண்ணபடினால எம்பெருமான் திருவடிகள் ஆசை ஏற்பட்டபடினால கைவல்யம் ஐஸ்வர்யம் என்ற மற்ற விஷயங்களிலே ஆசை ஒழிந்தமையை ஆழ்வார் அருளி செய்தார். ஆசை மற்ற விஷயத்துல ஒழிந்தபடினால 3ஆம் பத்தில ஏற்கனவே கைங்கரிய ருச்சி இருந்தது இல்லையா, அது 5ஆம் பத்தில எங்கேயோ வளர்ந்து போயிருது. ஆக இதான் நிலை. எம்பெருமான் திருவடிகள்ல கொஞ்சம் ஆசை வருது, அதனால மற்ற விஷயங்கள்ல ஆசை போறது, போனதுனாலேயே பகவான் திருவடிகள்ல இன்னும் ஆசையானது மிகவும் வளர்கின்றது அப்படின்ற நிலை 3, 4, 5 காட்டப்படுகின்றது. அதற்கு பிறகு 6ஆம் பத்திலே பிரேம பல உபாயத்தே புகுந்து என்று ஆழ்வாருக்கு இப்படி ஒரு பிரேமம் வந்துருத்தா, கழியமிக்கதோர் காதல் ஆழ்வாருக்கு வந்துருத்தா, வந்ததுனால எம்பெருமான் திருவடிகளை அடையணும் அப்படின்னு முற்படுறார். சரி, ஆழ்வாருக்கு என்ன உபாயம்? இப்பேற்பட்ட ஒரு காதல் உடன் கூடின ஆழ்வார் அவரை பார்த்து எம்பெருமான் திருவடிகள் நித்தியமான கைங்கரியம் வரணுமா, ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனோமா, பக்தி யோகத்தை பண்ணுமே, ஞான யோகத்தை பண்ணுமே அப்படின்னு ஆழ்வாரை பார்த்து சொல்ல முடியுமா? அவரை உருகின்னு இருக்கார். மேலும் பக்தி யோகம் அப்படின்னா 100 ஜென்மம் 1000 ஜென்மம் கழிச்சு வரக்கூடிய பலன். பக்தி யோகத்தை 100 ஜென்மம் சென்று சென்று பரம்பரம், அதாவது ஒன்றி நின்று நற்றவம் செய்து ஊழி ஊழி தோரெல்லாம் நின்று நின்று அவன் குணங்கள் உள்ளி உள்ளம் தூயராய் சென்று சென்று தேவதேவ ரொம்ப ரொம்ப ரொம்பராய் அன்று எங்கள் செங்கன் மாலை யாவருக்கான வளரேன்னு திருச்செந்த விருதத்தில் இந்த பக்தி யோகம்ன்றது எவ்வளவோ காலம் பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னு திருமணி ஆழ்வார் காட்டுறார். ஆக இப்படிப்பட்ட ஒரு உபாயத்தை ஆழ்வார்னு சொல்ல முடியுமா? ஆக ஆழ்வாருக்கு சிறந்த உபாயம் என்ன அப்படின்னா பக்தி பரவசராக இருக்கக்கூடிய ஆழ்வாருக்கு வேற வழியே கிடையாது, எம்பெருமான் திருவடிகள்ல பண்ணக்கூடிய சரணாகதி அப்படின்றதுதான் உபாயம். பிரேம பல உபாயத்தை புகுந்து, ஏன்னா ஆழ்வாரால தரிச்சிருக்க முடியாது அப்பேற்பட்ட ஒரு பிரேமம். விளம்பத்தையும் பொறுக்க மாட்டார், விளம்பம் காலதாமதம் அதையும் பொறுக்க மாட்டார். அப்ப ஆழ்வாருக்கு உபாயம் என்ன அப்படின்னா அகலகில்லையா நிறையம் என்று அலர்மேல் மங்கை உரைமாறுவா அப்படின்னு பிராட்டியாரை முன்னிட்டு கொண்டு, பெரிய பிராட்டியாரை முன்னிட்டு கொண்டு எம்பெருமான் திருவடிகள்ல பண்ணக்கூடிய சரணாகதி இருக்கு இல்லையா, அதுதான் ஆழ்வார் பண்ணினதாக இந்த 6ஆம் பத்துக்கு விஷயமாக இருக்கு. பிரேம பல உபாயத்தை புகுந்து அதற்கு பிறகு 7ஆம் பத்துல சாதன பல உபகார கைமாறின்றி. இது ஒரு ஆச்சரியமான சம்பிரதாய அர்த்தம் இங்க புரிந்து கிடைக்கின்றது. சாதன பல உபகாரம், சாதனம் யாரு நம்ம சம்பிரதாயத்துல? சித்தோபாயம், சித்த சாதனம், எம்பெருமான் தான் சாதனம். அந்த எம்பெருமானால நமக்கு பல உபகாரங்கள் ஏற்படுறது. என்ன உபகாரம் என்றால், இந்த ஆத்மா இன்னைக்கு எம்பெருமான் திருவடிகளை போய் சரணாகதி பண்றான் அப்படின்னா இதுக்கு அனாதி காலமா எம்பெருமான் எவ்வளவோ முயற்சி பண்றான். சிருஷ்டி அவதாராதி முகத்தாலே பண்ணின கிருஷி பலம் என்று ஆச்சாரியர்கள்லாம் தெரிவிப்பார்கள். கிருஷி கர்ஷகன் அப்படின்னா, கர்ஷகன்னா விவசாயி, கிருஷி அப்படின்னா விவசாயம் பண்ற அந்த விவசாயம் இருக்கு அந்த தொழில், அதுதான் கிருஷி அப்படின்னு பெயர். எம்பெருமான் என்ன பண்றான்னா இந்த ஆத்மா அப்படின்றதுக்கு அந்த செய்யக்குள்ள எப்படியாவது ஒரு விதையை விதைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு முளையை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக எம்பெருமான் எவ்வளவோ பண்றான். இந்த எப்படி ஒரு விவசாயி அந்த நிலத்துல நீரை பாய்ச்சி முதல்ல விதையை விதைப்பான், அதுக்கப்புறம் நீரை பாய்ச்சி அதுக்கப்புறம் பயிரை அவன் அறுவடை செய்யற அளவுக்கு அவன் வியாபாரங்கள் பண்ணுவானோ, அந்த மாதிரி எம்பெருமான் இந்த மனசு அப்படின்ற அந்த செய்யில எப்படியாவது பக்தின்ற விதையை விளைச்சு அதை நல்லா வளர்க்கணும் அப்படின்றதுக்காக எம்பெருமான் எவ்வளவு வியாபாரங்கள் பண்றான். சிருஷ்டி அவதாராதி முகத்தாலே முதல்ல சிருஷ்டி பண்றான் இல்லையா, அதுவே அவன் பண்ணக்கூடிய பரம உபகாரம். ஏன்னா இறகுடிந்த பட்சி போல நாம பிரளய தசையில இறகுடிந்த பட்சி போல இருக்கக்கூடிய நம்மை கண்டு எம்பெருமான் கருணையினால நமக்கு உடம்பு கொடுக்கிறான். எதற்காக? விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதித்தும்
பூர்வமேவ கிருதா பிரம்மன் ஹஸ்தபாதாதி சயுத்தா அப்படின்னு உடம்ப கொடுத்ததே தனக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்றதுக்காக தான் எம்பெருமான் உடம்ப கொடுக்குறான். ஞானத்தை வளர்க்கணும் அப்படின்றதுக்காக எம்பெருமான் உடம்ப கொடுக்குறான். அத்தோட மட்டும் இல்லாம தானே வந்து அவதாரம் பண்றான், வேதத்தை பிரகாசப்படுத்துறான். அதுக்கு உண்டான வியாக்கியானங்களை சொல்றதுக்காக முனிவரை இடுக்கியும் முனிவனாயும் வெளியிட்ட சாஸ்திர தாத்பரியங்கள் அப்படின்னு முனிவரை இடுக்கி எம்பெருமான் எவ்வளவோ சாஸ்திரங்களை வெளியிடறான். ஆச்சாரியனை அவதரிப்பிக்கிறான், ஆழ்வார்களை அவதரிப்பிக்கிறான். இதெல்லாம் பண்றது எதுக்காக அப்படின்னா, ஏதாவது ஒரு ஜீவாத்மா தன்னுடைய சொரூபத்துக்கு சேர என்னுடைய திருவடிகளை வந்து சேருவானா அப்படின்னு பாக்குறதுக்காக எம்பெருமான் இவ்வளவு உபகாரம் பண்றான் இல்லையா. இதுதான் ஆழ்வார் சாதிக்கிறார் சாதன பல உபகாரம் அப்படின்னு. என்ன தாற்பயம் எங்க? சாதனம்னா சித்த சாதனம் எம்பெருமான். அவன் இயற்கையாகவே அருளோட கூடி இருக்கிறபடினாலதான் அவனை தூண்டுறது. அவனை வந்து இந்த உபகாரம் பண்ணு இந்த உபகாரம் பண்ணு அப்படின்னு இல்லாட்டி அவன் ஏன் பண்ணணும்? அவனுக்கு மேல எவனாவது ஒரு நியாமக்கன் இருக்கானா, கண்ட்ரோலர் எவனாவது இருக்கானா? கிடையாது. அப்ப எம்பெருமான் ஏன் இதெல்லாம் பண்றான் அப்படின்னா, அவனுடைய திருவுள்ளம் இயற்கையாகவே கிருப்பையுடன் கூடியிருக்கிறபடினால அவன் எப்படியாவது ஆத்மாவை தன்னுடைய திருவடிக்கு சேர்த்துக்கணும் அப்படின்னு அவன் உபகாரம் பண்ணிட்டே இருக்கான் இல்லையா. இதுதான் சாதன பல உபகாரம். அந்த உபகாரத்துக்கு இப்ப ஆழ்வார் என்ன பண்றாருன்னா, எம்பெருமான் இவ்வளவு பண்ணியிருக்கானா, இதுக்கு பிரதியாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கைமாறு தேட போயிட்டு எனக்கு கைமாறு ஒண்ணும் இல்லை அப்படின்னு தடுமாறார் 7ஆம் பத்துல. அதை சாதிக்கிறார். எம்பெருமான் வந்து பண்ண உபகாரத்துக்கு கைமாறு செய்வது இங்கும் ஒன்றும் இல்லை, செய்வது இங்கும் அங்கே. அதாவது உதவி கைமாறு என்னுயிர் என்ன உற்றண்ணில் அதுவும் மற்ற ஆங்கவன் தனது என்னா தன்னை பதவியை இன்கவி பாடிய அப்பனுக்கு செய்வது ஒன்றும் இல்லை இங்கும் அங்கே அப்படின்னு முடிக்கிறார். 7ஆம் பத்தினுடைய கடைசியில இது முடிக்கிறார். என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, உதவி கைமாறு என்னுயிர், எம்பெருமான் இவ்வளவு உபகாரம் பண்ணானே, இதுக்கு கைமாறாக நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்னுடைய ஆத்மாவை சமர்ப்பிக்கிறேன். இருக்கிறதே சிறந்த வஸ்து ஆத்மா தானே, என் ஆத்மாவை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் யோசிச்சார், அதுவும் மற்ற ஆங்கவன் தன்னது, அது அந்த ஆத்மா கூட அவனுடைய சொத்து தானே, தனியா நான் அப்படின்னு ஒருத்தர் தனியா இருக்கேன்னா, நான் இருக்கிறதுக்கு காரணமே எம்பெருமான் தான். அப்ப நானும் அவனுக்கு ஒரு சொத்து தான். அப்ப நான் என்ன ஒண்ணு பிரதி உபகாரமா என்னால என்ன பண்ண முடியும்? செய்வது ஒன்றும் இல்லை அப்படின்னு முடித்தார். ஆக ஆழ்வாருக்கு ஓடக்கூடிய நிலை 7ஆம் பத்துல சாரமா என்ன அப்படின்னா, எம்பெருமானுடைய உபகாரத்தை அனுசந்தானம் பண்ணி பிரத்தியாக ஒண்ணும் பண்ண முடியலையே அப்படின்றத அதை நாயனார் இங்க தெரிவிக்கிறார். சாதன பல உபகார கைமாறு இன்றி, கைமாறு இல்ல ஆழ்வாருக்கு, பிரத்தியா ஒண்ணும் செய்ய முடியல அப்படின்னு. ஆனா ஒண்ணு, அடுத்தது 8ஆம் பத்துல என்ன பண்றார் ஆழ்வார் அப்படின்னா, அதனுடைய சாரம் கிருதஜ்ஞதா பல பிரதிகிருத்தமானத்தை உணர்ந்து, ஆழ்வாருக்கு வந்து ஆத்ம சமர்ப்பணம் பண்ணால் அது ஒன்றும் பயன் கிடையாது, ஏன்னா அதுவே அவனுடைய சொத்து அப்படின்னார் ஆழ்வார். 7ஆம் பத்தினுடைய இறுதியில மீண்டு வந்தார். ஆனா ஆழ்வார் மறுபடியும் தூண்டுறது, பிரத்தியா எம்பெருமானுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்றது ஒண்ணு தூண்டுறது. என்ன தூண்டுறது அப்படின்னா, கிருதஜ்ஞதா பல பிரதிகிருத்தமானத்தை. கிருதஜ்ஞதா அப்படின்றது ஆழ்வாருக்கு இருக்கு. கிருதஜ்ஞதா அப்படின்னா கிருதஜ்ஞஸ்ய பாவகா கிருதஜ்ஞதா, கிருதஜ்ஞனுடைய தன்மை, அதான் கிருதஜ்ஞத்துவம் கிருதஜ்ஞதா. கிருதஜ்ஞன்னா யாரு? கிருதம் ஜானாதி இது கிருதஜ்ஞா, செய்யப்பட்ட ஒரு உபகாரத்தை அறிந்தவன், அதை மறவாமல் இருக்கிறவன், அவன் தான் கிருதஜ்ஞன். ஆழ்வார் அந்த கிருதஜ்ஞர்களுக்குள்ள தலை சிறந்தவராச்சு. அவர் செய்த ஒன்று நன்மையை மறப்பாரா ஆழ்வார்? அதனால கிருத்தஜ்ஞத்தை ஓடின்னு இருக்கிறதுனால, கிருத்தஜ்ஞத்தை அனுசந்தானத்தால மறுபடியும் 8ஆம் பத்தினுடைய ஆரம்பத்துல மறுபடியும் அதே ஆத்ம சமர்ப்பணத்தை பண்றார். 8ஆம் பத்தினுடைய முதல் பதிகத்திலே வரக்கூடிய பாட்டு இது. தாள்களை எனக்கே தலை சிறப்ப தந்த பேருதவி கைமாறா, தோள்களை ஆறத்தழுவேன் உயிரை அறவிலை செய்தனன் சோதி, தோள்கள் ஆயிரத்தாய் முடிகள் ஆயிரத்தாய் துணை மதற்கண்கள் ஆயிரத்தாய் தாள்கள் ஆயிரத்தாய் பேர்கள் ஆயிரத்தாய் தமியனேன் பெரிய வப்பனே, தாள்களை எனக்கே தலை சிறப்ப தந்த, உன்னுடைய திருவடிகளை என்னுடைய தலைக்கு சென்னிக்கு பூவாக நீ வந்து அணியாக நீ சேர்த்தாய். அந்த உதவிக்காக ஒரு கைமாறு என்ன பண்றதுன்னு செய்ய தெரியாம தடுமாறின்னு இருக்க, ஒரு கைமாற நான் செய்ய போறேன். என்ன பண்ண போறேன் அப்படின்னா, தோள்களை ஆறத்தழுவி என் உயிரை அறவிலை செய்தனன் சோதி, என்னுடைய உயிரை மறுபடியும் என்னுடைய ஆத்மாவை தான் சமர்ப்பிக்க போறேன். ஆனா இந்த தடவை என்ன பண்ண போறோம் அப்படின்னா, தோள்களை ஆறத்தழுவி அந்த ஆத்மா அப்படியே தழுவிட்டு ஒரு கன்னிகாதானம் பண்றார் அப்படின்னு ஒரு தகப்பனார். அந்த கன்னிகாதானத்தை பண்ணும் பொழுது இனிமேல் அந்த பொன்னானவள் புக்ககத்துக்கு போக போறா அப்படின்ற ஒரு வருத்தத்தோட அவளை தழுவி சமர்ப்பிக்கிறது எப்படியோ அதே போல ஆழ்வாரிங்க என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த எம்பெருமானுக்கு வந்து இந்த ஆத்மாவை அறவிலை செய்ய போறேன். ஃபுல் டிரான்சாக்ஷன், முழு டிரான்சாக்ஷன், எனக்கும் அந்த ஆத்மாவுக்கு சம்பந்தமே கிடையாது, மொத்தமா என் எம்பெருமான் திருவடிகளை சமர்ப்பிக்கிறேன். சமர்ப்பிக்கும் பொழுது அந்த ஆத்மாவை அப்படியே தழுவிட்டு சமர்ப்பிக்க போறேன். ஆத்மா அப்படியே தழுவ முடியுமான்னு? அதுக்கு என்ன உருவம் இருக்கு, அது ஏதோ இத்திருண்டு ஆட்டம், அது ஆத்மா அப்படின்றது அணுஸ்வரூபி, அது என்ன தழுவ முடியும் அப்படின்னா, சமர்ப்பிக்க போறன்ற பிரீத்தினால அந்த ஆத்மாவை அப்படியே சதசாக்கையாக பனைத்ததான், அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆச்சான் அந்த ஆத்மா. அப்படிப்பட்ட ஆத்மா அப்படியே தழுவிட்டு எம்பெருமான் திருவடிகளை சமர்ப்பிக்க போறேன்னு இப்படி ஒரு பிரீத்தியோட ஆழ்வார் சமர்ப்பிக்கிறார். ஆனா மறுபடியும் ஓடுறது ஆழ்வாருக்கு என்ன பண்றாருன்னா, இதே
பத்தினுடைய இறுதியில கண்கள் சிவந்து அப்படின்றது 8ஆம் பத்தினுடைய 8வது பதிகம். அதுல ஆத்மாவினுடைய அனுசந்தானத்தை பூர்ணமாக ஆழ்வார் அருளி செய்கிறார். என்ன பண்றாருன்னா இந்த பதிகத்துல 2ஆக பிரிக்கணும், 2 பாகமா பிரிச்சுக்கணும். முதல் 2.5 பாசுரம் வந்து எம்பெருமானை பத்தி, பரமாத்மாவை பத்தி, அடுத்த 7.5 பாசுரம் ஆத்மாவினுடைய சொரூபத்தை பத்தி என்று 2ஆக பிரிச்சுட்டு, இதுல இந்த ஆத்மாவை பத்தி தெரிவிக்கும் பொழுது ஆழ்வார் என்ன பண்றாரு அப்படின்னா, பகவானுக்கு அத்தியந்த சேஷபூதமாக, பகவானுக்கு அத்தியந்த பிரகாரமாக, அவனுக்கு ஒரு தன்மை, அவ்வளவுதான் இந்த ஆத்மா, தனித்து கிடையாது ஆத்மா அப்படின்றது, அவனுடைய ஒரு விதமானது, ஒரு சொத்தானது, இது அவனுக்கு ஒரு பிரகாரமானது அப்படின்றது மாதிரி. இப்போ தன்மை பிரகாரம் அப்படின்னா, வேஷ்டியில வெண்மை நிறம் இருக்கும் இல்லையா, வெண்மை நிறத்தை தனியா அதாவது பார்க்க முடியுமா? அது வந்து வேஷ்டிக்கு ஒரு விசேஷனம், தனியா ஒரு பொருளே கிடையாது வெண்மை அப்படின்றது. அதே போலதான் இங்க தனித்து நிற்காது அந்த பொருளானது. அதே போலதான் ஆத்மான்றது சுதந்திரமா தனியாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்து கிடையாது. அது ஆத்மா, அது பகவான சரீரம் அப்படின்றது ஆத்மாவுக்கு டெபினேஷன் உடைய, தனியா ஆத்மா அப்படின்னு பார்த்து அது பிரதிபத்தியே பண்ண முடியாது அப்படின்றது இவ்வளவு சாஸ்திரார்த்தத்தை 8ஆம் பத்தினுடைய இறுதியில அதுதான் கண்டார் ஆழ்வார். அதுதான் நாயனார் சாதிக்கிறார். கிருத்தஜ்ஞதா பல பிரதிகிருத்தமானத்தை உணர்ந்து, கிருத்தஜ்ஞதா ஆழ்வாருக்கு ஓடின்னு இருக்கு, அதனால மறுபடியும் ஆத்ம சமர்ப்பணம் பண்றார். பிரதிகிருத்தமானது அதாவது பிரத்யர்ப்பணம் பண்ணப்பட்டது என்னது ஆத்மா, அதை மறுபடியும் உணர்கிறார். 8ஆம் பத்தினுடைய இறுதியில அந்த ஆத்ம தத்துவத்தை முழுமையாக உணர்கிறார், எம்பெருமானுக்கு பிரகாரமாக இருக்கக்கூடியது அப்படின்றது நிலைதான் 8ஆம் பத்துக்கு விஷயம். அது பண்ண பிறகு அடுத்தது ஆத்ம தரிசன பல பிராப்தி மரணாவதியாக பெற்று, இப்படி ஆத்மாவை தரிசித்தார். எப்படி தரிசித்தார் ஆழ்வார்? தரிசனம் பண்றதுன்னா கண்டார் ஆழ்வார். எப்படி அனுசந்தானம் பண்ணார் ஆத்மாவை? பகவானுக்கு அத்தியந்த பரதந்திர பூதனாக ஆத்மா அனுசந்தானம் பண்ண பிறகு அடுத்து என்ன பலன் அதுக்கு? அப்பேற்பட்ட எம்பெருமான் திருவடிகளை போய் கிட்டணும், அவன் திருவடிகளை பிராபிக்கணும். அந்த பிராப்தி பகவத் பிராப்தி, அதான் பலன். ஆத்ம தரிசன பல பிராப்தி, பகவான் திருவடிகளை போய் கிட்டறது அப்படின்ற பிராப்தி. அதை ஆழ்வார் கதறுகிறார். நாளேலறியேன் எனக்குள்ளன, நான் இப்படி அத்தியந்த பரதந்திர பூதன், அப்போ நான் தனியா இருந்தா என்ன பண்ண போறேன் சம்சாரத்துல? எம்பெருமான் திருவடிகளை போய் சேரணும், நித்திய கைங்கரியம் பண்ணணும், எப்ப பண்ண போறேன் அப்படின்னு 9ஆம் பத்துல கதற, அதனுடைய கடைசியில எம்பெருமான் வந்து பதில் சொல்றான். மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் என்று மரணாவதியாக பெற்று, அவதினா ஒரு லிமிட், இதான் டைம் லிமிட், இதுக்கு மேல எக்ஸ்டென்ஷன் கிடையாது, இந்த துக்கத்துக்கு எக்ஸ்டென்ஷன் கிடையாது, இதுக்கு மேல போகாது, கால விளம்பம் ஏற்படாது, மரணம் அப்படின்றதுதான் அவதி. அப்ப மற்றொரு ஜென்மம் கிடையாது. ஆகினால இந்த திருமேனி விழுந்தப்புறம் நித்திய கைங்கரியம் தான் அப்படின்னு அந்த மரணத்தை ஒரு அவதியாக பெற்றார். அதான் லிமிட் அப்படின்றத பெற்றார். அதுதான் தன்னுடைய நிலை இந்த 9ஆம் பத்தில. அதற்கு பிறகு காலாசக்தி பல கத்திக்கு துணை கூட்டின. கால ஆசக்தி, ஆசக்தினா நெருங்கிறது. என்ன காலம் நெருங்கிறது? திருநாட்டுக்கு போகக்கூடிய காலம் நெருங்கிறது. அதுக்கு என்ன பலன் அப்படின்னு அப்போ அடுத்தது அந்த திருநாட்டுக்கு போக வேண்டிய காலம் நெருங்கியாச்சுன்னா அப்ப அர்ச்சிராதி கதி அது வழியா போறது அப்படின்றதுதான் பலன் வந்து கிட்ட போறது. அடுத்தது அந்த கதிக்கு, காலாசக்தி பல கதிக்கு துணை கூட்டின. அதுக்கு துணை ஆவார் யாரு? நமக்கு முன்னாடியே பார்த்தோம், நம்மளுடைய ஈட்டினுடைய விமர்சனம் பண்ணும்பொழுது கூட நம்ம இதை அனுபவிச்சோம். எம்பெருமான் வந்து என்ன பண்றான் அப்படின்னா, நமக்கெல்லாம் யார் துணை அப்படின்னா ஆத்திவாகிகர்கள், அமானவன் அப்படின்றவன் தான் நமக்கு துணை அர்ச்சிராதி கத்தியில. ஆனா திருமோகூர் ஆத்தன் காளமேக பெருமாள் தான் ஆழ்வாருக்கு துணை என்று தாம் பெற்ற பேர் இது. நமக்கெல்லாம் மற்றவர்கள் யாரோ துணை, எம்பெருமான் தானே ஆழ்வாருக்கு துணையாக வந்தான் என்று இப்படிப்பட்ட ஒரு பேற்றை பெற்றார். இது 10ஆம் பத்துக்கு விஷயம். ஆக தாம் பெற்ற பேற்றை, இப்படி 10 தோறும் தாம் பெற்ற பேற்றை பிறர் அறிய வெளியிடுகிறார் என்று நமக்காக, நமக்கும் இந்த மாதிரி பகவத் பக்தி வரணும் அப்படின்ற ஒரு கருணை உள்ளத்தோட ஆழ்வார் தாம் பெற்ற பேற்றை, பேர் அப்படின்னா தான் பெற்ற பரிசு, தாம் பெற்ற ஒரு நன்மை, அதை நமக்கு வெளியிடுகிறார் என்று இப்படி நாயனார் ஆச்சாரியர் என்ன பண்ணார் அப்படின்னா 10 தோறும் மற்றொரு அம்சத்தையும் சாதிச்சார். என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு பத்திலும் ஒரு பகவத்குணம் சொல்லப்பட்டது, பரத்வம் அப்படின்ற பகவத்குணங்கள் சொல்லப்பட்டது. ஒவ்வொரு பத்திலும் ஆழ்வாருக்கு என்ன நிலை ஏற்பட்டது அப்படின்னும் இந்த ஆச்சாரியருடைய சூழ்நிலையில நாயனார் தெரிவித்தார் என்பதை ஞாபகத்திலே கொள்ள வேண்டும். இதெல்லாம் மறுபடியும் நம்ம இந்த வீடியோவே டேப்லெட் காலம் போட்டு மறுபடியும் எழுதி பார்க்கணும், என்ன குணம் ஆழ்வாருக்கு என்ன நிலை அப்படின்னு. இது ஒரு எக்ஸசைஸ் இருக்கு. அதே போல நம்ம பிள்ளை சாதிச்ச ஒரு 10 அர்த்தம் பார்த்திருக்கோம் இல்லையா? இப்போ கேட்கும் பொழுது ஞாபகம் இருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க. முதல் பத்தில நம்பிள்ளை என்ன சாதிச்சார்? துவயத்தினுடையது வந்து முதல் 6ல கொண்டு வந்தார், அப்புறம் 4 மற்ற அர்த்தம் அப்படின்னு சாதிச்சார். முதல் பத்தில என்ன சாதிச்சார்? பகவத் கைங்கரியம் தான் புருஷார்த்தம் அப்படின்றது முதல் 10க்கு அர்த்தம். 2ஆம் பத்தில அந்த புருஷார்த்தத்தை நிர்ணயம் பண்ணினார். 3ஆம் பத்தில இந்த புருஷார்த்தத்தை தாம் பெற்றபடி, அதுவும் எப்படிப்பட்ட புருஷார்த்தம்? பாகவத கைங்கரிய பரிந்தமான ஒரு புருஷார்த்தம், அதை பெற்றார். 4ஆம் பத்தில இந்த புருஷார்த்தத்தை பெறத்துக்கு எம்பெருமான் திருவடிகள் தான் உபாயம், அத்தோட கூட ஐஸ்வர்ய கைவல்யங்களை தள்ளினார் அப்படின்னு வரிசையா நம்ம பார்த்துன்னு வந்தோம் இல்லையா? அதையும் ஞாபகத்திலே கொள்வது.
ஆக நம்ம இதெல்லாம் வந்து சேர்த்து அனலைஸ் பண்ணி எங்க வந்து ஒற்றுமை இருக்கு நம்மளே சாதிக்கிறதுல, நாயனார் சாதிக்கிறதுல, அதே போல அடுத்த உபன்யாசத்துல வேதாந்தாச்சாரியர் என்ன சாதிக்கிறார் அப்படின்றத பார்க்க போறோம். அப்போ 3 ஆச்சாரியர்களுக்கு எங்க ஒற்றுமை இருக்கு, எங்க சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்மளே அனலைஸ் பண்ணலாம். நம்ம ஸ்ரீபாஷ்யத்தில் எப்படி டிஸ்கஷன் வச்சுக்க போறோமோ அதே போல திருவாய்மொழிக்கும் டிஸ்கஷன் வர போறது. அதுல கூட நம்ம வந்து சேர்ந்து அனலைஸ் பண்ணலாம். எங்க ஆச்சாரியர்கள்லாம் ஒற்றுமை காட்டுகிறார்கள், எங்க சின்ன வேறுபாடுகள்லாம் எங்க இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணலாம். ஆக இந்த உபன்யாசத்துல இதோட நாயனார் 10 அர்த்தத்தை எப்படி சங்கிரகம் பண்ணினார் அப்படின்றத பார்த்தோம். அடுத்த உபன்யாசத்துல வேதாந்தாச்சாரியர் எப்படி பண்ணினார் அப்படின்றத அர்த்தத்தை அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.